Hello friends, welcome to Rasam Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அஞ்சு வகையான குழம்பு பொடி தான் பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே ரெடிமேடா தான் எல்லா பொடி இப்ப வாங்கிட்டு இருக்கோம். ஆனா வாசனையா அதே சமயம் டேஸ்டியாவும் நம்ம வீட்லயே பொடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்றேன். சாம்பார் பொடி கொஞ்சம் குவாண்டிட்டி நம்ம வீட்லயே வறுத்து அரைக்கும்போது டேஸ்டாவும் இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். அதான் சாம்பார் பொடி அரைச்சிருக்கேன். இது வத்த குழம்பு பொடி. இப்போ நம்ம காரமாக புளி போட்டு வைக்கிற குழம்புக்கெலாம் ஒரு ஃப்ளேவர் தனியாக வரணும் அப்படின்னா வெத்த குழம்பு பொடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நான் வெஜிடேரியன் குழம்புலாம் பண்ணுவோம்ல, அதுக்காக கறி மசாலா குழம்பு பொடி பண்ணியிருக்கேன். இது புளியோதரை பொடி. அதாவது நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கலாம். புளியே நம்ம கரைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு தாளித்து இதை வதக்கி இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். புளியோதரை பொடி பண்ணியிருக்கேன். இது ரசப்பொடி, கருவேப்பிலை ஃப்ளேவரில் ரசப்பொடி பண்ணியிருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் குவான்டிட்டி உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஒரு வாரம் அளவுக்கு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஒரு வாரத்துலேருந்து ஒரு 1 month வரைக்குமே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொடி வகைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி. அதாவது வீட்டில் சாம்பார் பொடி எப்பவுமே நம்ம நிறைய குவான்டிட்டி அரைச்சி வச்சுருப்போம். இல்லை அப்படி தீர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக குவான்டிட்டி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் மல்லி எடுத்திருக்கேன். நான் 100 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக காரம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் மிளகா, ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 20 கிராம். நீங்கள் 100 கிராம் அரைக்கிறீங்கன்னா 20 கிராம் உளுத்தம்பருப்பு, 20 கிராம் தோரம்பருப்பு, 20 கிராம் கடலைப்பருப்பு, 10 கிராம் சீரகம், 10 கிராம் மிளகு, ஒரு 5 கிராம் வெந்தயம். இது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடிக்கு கட்டி பெருங்காயம் வறுத்து அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து ஒரு 5 கிராம் வரைக்கும் கட்டி பெருங்காயம். நம்ம வறுத்து அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பாதி அரைச்சதுக்கப்புறமா மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும், ஏன்னா ஒன்று ஒவ்வொரு நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு. ஸோ நல்ல வாசனை வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாய் போட்டாச்சு. இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற பொருளை வறுத்துக்கலாம், ஏன்னா கடாய் சூடாயிடும் உங்களுக்கு. தனியா மிளகாலாம் வறுத்தும் போது ஃபஸ்ட்டு மிளகு வறுத்துக்கலாம். ஸோ மிதமான சூடில், அதே சமயம் நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகணும். இப்போது மிளகு நல்லா வறுப்பட்டு நல்லா வாசனை வருது. நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்தது சீரகம் போட்டுக்கலாம். ஸோ டக்குன்னு உங்களுக்கு பொரியும் போது அதோட வாசனை மாறாத மாதிரி நம்ம எடுத்துடணும். சீரகம் நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அடுத்து வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்பவே பார்த்து வறுக்கணும், கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு கசப்பாயிடும். இப்போது வெந்தயமும் வறுப்பட்டாச்சு, அதையும் நான் எடுத்துடுறேன். இப்போ அடுத்தது நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். எல்லா பருப்பு வகையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுத்தாச்சு, அதையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம். தோரம்பருப்பும் நல்லா வறுத்தாச்சு, இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு. இப்போ நம்ம போட்ட கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக எடுத்து அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம தனியா வறுத்துடலாம். இப்போ தனியா நல்லா வாசனையாக வறுத்தாச்சு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகா சேர்த்துடலாம். மிளகா நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாவும் வறுப்பட்டாச்சு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். பெருங்காயம் வறுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே சாம்பார் பொடிக்கு எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி வறுத்துட்டு ஆற விட்டு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பெருங்காயம் இவ்வளோ அழகாக சூப்பராக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பொரியணும் நல்லா. இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே நான் மிக்சி கப்பில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் அரிசி சேர்க்க போகிறோம். நம்ம அரிசி 1 ஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடியும் நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஆறினதுக்கப்புறம் அரைச்சாச்சு. சாம்பார் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். நம்மளோட வாசனையான நல்ல கமகமன் வாசனை வருது. வீட்டிலே சாம்பார் பொடி ரெடி. இப்போ அடுத்து நம்ம ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். 25 கிராம் தனியா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு. கடலைப்பருப்போட தோரம்பருப்பு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. 30 கிராம் அளவுக்கு மிளகு, 30 கிராம் சீரகம், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, ஒரு 3 மிளகாய் நான் இதில் 3 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். இப்போ மிளகு, சீரகம், தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, மிளகாய், கருவேப்பிலை
இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் இல்லாமல் தான் நம்ம வறுக்க போகிறோம். மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு நல்லா வறுப்பட்டு எடுத்து அதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சீரகம், நம்ம அடுத்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் தீஞ்சிடும், ஒரு பக்கம் வறுபடாமல் இருக்கும். மதியம் தட்டில் எடுத்துக்கலாம். இப்போது தனியா மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட தனியாவும் மிளகாவும் நல்லா வறுப்பட்டாச்சு. அதையும் தட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு. எல்லா சாமானும் வறுத்தாச்சு. மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகா, துவரம்பருப்பு வறுத்தாச்சு. மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா வறுபட்டுரும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். நம்ம கப்பில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கப்பில் போட்டுட்டேன். இது இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது ரசப்பொடி. ரொம்ப மழைன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கருவேப்பிலை சேர்த்ததுனால கலர் வந்து நல்லா லைட் க்ரீனாக இருக்குது. நீங்கள் இந்த பொடியில் ரசம் வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெத்தக்குழம்பு பொடி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தனியா 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, தேங்காய் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது. உங்களுக்கு வந்து ட்ரை கோக்னட் கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கோக்னட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சீரகம் 1 அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது மிளகு அரை டேபிள் ஸ்பூன், வெந்தயம் கண்டிப்பாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன். வெந்தயம் தான் இந்த குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து. கடைசியாக நம்ம அரைக்கும் போது பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வெத்த குழம்புக்கு வைக்கிறது எண்ணெய் விட்டு வறுத்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து வானல் போட்டுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். கைவிட்டால் கலர் ஒரு மாதிரி ஒன்று ஒரு கலரில் இருக்கும், இன்னொன்று செவந்த மாதிரி ஆகிடும். ஸோ கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம தனியா சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டுட்டு நம்ம தனியா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, சீரகம், வெந்தயம், மிளகு கைவிடாமல் நல்லா கலந்துட்டே இருங்க. எல்லா பொருளோட வாசனையும் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு கடைசியாக தேங்காவை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதை எடுத்தாச்சு. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவும் நல்லா வறுப்பட்டாச்சு. தேங்காவை நம்ம எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில். கடைசியாக கருவேப்பிலை. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட வெத்தக்குழம்பு பொடி ரெடி ஆகிடுது. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இதை அரைக்க முடியும். இப்போ நம்ம வாசனையான வெத்தக்குழம்பு பொடி ரெடி ஆயிடுது. இப்போ வந்து நம்ம அடுத்தது புளியோதரை பொடி பார்க்கலாம். நம்ம ரைஸில் அப்படியே டைரெக்டாக தாளிச்சு கொட்டி இந்த பொடி போட்டு சாப்பிடலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். புளி வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ செஞ்சு வச்சுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. 50 கிராம் புளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதாவது 20 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 7 மிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது 20 கிராம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது மட்டும் போதும். பெருங்காய பொடி கடைசியை நம்ம அரைக்கும் போது போட்டுக்கலாம். இது எல்லாமே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கருகிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டு எடுத்து அடுத்து நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சு. கொஞ்சம் நல்ல சூடு இருக்கும் போதே எடுத்துடலாம். ஏன்னா ஆறுறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்துடும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது நம்ம வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயம் வறுக்கும் போது பக்கத்துலேயே நின்று வருங்க. போட்டு கலர் ரொம்ப வந்து வறுபட்டு போச்சுன்னா கசந்துடும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ வெந்தயத்தையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது தனியா சேர்த்துக்கலாம். தனியா கூட மிளகாய் சேர்த்துக்கலாம். வந்து மிளகாவும் தனியாவும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ மிளகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம புளியை நல்லா வறுத்துடலாம். புளி வந்து அந்த குச்சி அந்த காம்பு எதுவுமே இல்லாமல் நல்லா எடுத்துருங்க புளியை. புளி அதோட பதம் வந்து லைட்டாக போயிட்டு நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்கி எடுக்கணும் அதை. இப்போ புளி நல்லா வறுபட்டுட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். புளியும் நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே வறுத்தாச்சு.
இது கூட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே சேர்த்துக்கலாம் பெருங்காயம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் இப்போயே சேர்த்துட்டாலும் சரி, இல்லை ரைஸ் நீங்கள் கலக்கும் போது உப்பு சேர்த்துட்டாலும் சரி, இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம உப்பு சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுத்து இதை இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய வந்து 1 மாதத்துக்கு கூட வரும் உங்களுக்கு. நான் அந்த அளவுக்கு குவான்டிட்டி அரைச்சிருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் ரைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி தான் சேர்க்க போகிறீங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான். இது எப்படி சேர்க்கணுன்னா, நீங்கள் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை தாளிச்சிட்டு இந்த பொடி அதில் போட்டுட்டு நேராக ரைஸ் போட்டுக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து கலந்துட்டிங்கன்னா மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலை மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். தாளித்து கொட்டும்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வேர்க்கடலை எல்லாத்தையும் வறுத்துட்டு இந்த பொடியை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்து இதை அரைச்சிருக்கேன். ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நீங்கள் ஒன்றா கலந்துட்டா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு புளியோதரை ரெடி ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம நான் வெஜிடேரியன் குழம்புக்கெலாம் ஒரு பொடி யூஸ் பண்ணோம் இல்லையா, மசாலா பொடி, கறி மசாலா பொடி. அந்த பொடி தான் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு இப்போ நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இப்போ இதோட 2 மடங்கு 3 மடங்கு அதிகம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 25 கிராம் வந்து மல்லி எடுத்திருக்கேன், தனியா ஒரு 5 மிளகா எடுத்திருக்கேன், கருவேப்பிலை 2 கொத்து, நம்ம பிரியாணி இலை 3 எடுத்திருக்கேன், ஒரு 6லேருந்து 7 கிராம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, பட்டை, ஒரு 4 ஏலக்காய், சோம்பு. இது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது மட்டும் போதும், சீரகம் சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி நான் வெஜிடேரியனுக்கு மிளகு சோம்பு சேரும்போது அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தனியாக மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தனியாக நல்லா வறுப்பட்டாச்சு. அது நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மிளகு, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, பட்டையை நல்லா சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய், பெருஞ்சீரகம், நம்ம பிரியாணி இலை, அது கூட நம்ம எடுத்து வச்ச 4 மிளகாய். இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதாவது ஃப்ரை பண்ண போகிறீங்க, வெஜிடேரியன் வந்து பொரியல் எதாவது பண்ண போகிறீங்கன்னா கூட இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாதிரி காய்கறி கூட இந்த பொடி கொஞ்சமாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம நான் வெஜிடேரியன் செய்யும் போது நம்ம குழம்பு பொடி போடும்போது இதை கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பு வந்து உங்களுக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் கசகசா சேர்த்துட்டிங்கன்னா. இப்போது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. இது எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம வறுத்த எல்லாத்தையும் நான் மிக்ஸி கப்பில் போட்டுட்டேன். இதை பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுத்து இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ஒரு 2 வாட்டி குழம்பு வைக்கிற அளவுக்கு குவான்டிட்டி நான் அரைச்சிருக்கேன். இன்னும் அப்படியே நீங்கள் வந்து ஒரு 25 கிராம்ன்றது 50 கிராம் தனியா மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிட்டிங்கன்னா ஒரு 2-3 வாட்டி வைக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கறி மசாலா குழம்பு பொடி ரெடி ஆயிடுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசம் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 வகையான குழம்பு பொடி தான் பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே வந்து ரெடிமேடாக தான் எல்லா பொடியும் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் வாசனையாக அதே சமயம் டேஸ்டியாகவும் நம்ம வீட்டிலே பொடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சாம்பார் பொடி கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம வீட்டிலே வறுத்து அரைக்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதான் சாம்பார் பொடி அரைச்சிருக்கேன். இது வந்து வத்த குழம்பு பொடி. இப்போ நம்ம காரமாக புளி போட்டு வைக்கிற குழம்புக்கெலாம் ஒரு ஃப்ளேவர் தனியாக வரணும் அப்படின்னா வெத்த குழம்பு பொடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நான் வெஜிடேரியன் குழம்புலாம் பண்ணுவோம்ல, அதுக்காக கறி மசாலா குழம்பு பொடி பண்ணியிருக்கேன். இது வந்து புளியோதரை பொடி. அதாவது நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பொடி வந்து செஞ்சு வச்சுக்கலாம். புளியே நம்ம கரைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு தாளித்து இதை வதக்கி இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். புளியோதரை பொடி பண்ணியிருக்கேன். இது வந்து ரசப்பொடி, கருவேப்பிலை ஃப்ளேவரில் ரசப்பொடி பண்ணியிருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் குவான்டிட்டி உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஒரு வாரம் அளவுக்கு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஒரு வாரத்துலேருந்து ஒரு 1 மந்த் வரைக்குமே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.